வலைதளங்களில் வெளியாகும் வீடியோ பலவற்றை நம்ப முடியாது என நெற்றி பொட்டில் அடித்தால் போல் சொல்லியிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த சம்பவம். பாலியல் தொந்தரவுக்குள்ளானதாக சிறுமி வெளியிட்ட வீடியோவின் பின்னணி என்ன? பில்லி சூனியம் வைத்ததால் ஊர் மக்கள் எதிர்க்க அவர்களை அடக்கி வைக்க 17 வயது சிறுமியை பயன்படுத்தி அவதூறு பரப்பியுள்ளார் சாமியார் வடிவேல் என்கின்றனர் போலீசார். நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி மார்ச் 7ஆம் தேதி சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் தன்னையும் தனது சகோதரியையும் அதே ஊரைச் சேர்ந்த குகன் தினேஷ், கோபாலகிருஷ்ணன், எல்லப்பன் ஆகியோர் கடந்த ஓராண்டாக பாலியல் ரீதியில் துன்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கில் பல சிக்கல்கள் இருப்பதை உணர்ந்த மாவட்ட எஸ்பி அரவிந்தன் நிதானமாக வழக்கை அணுகினார். முதலில் வீடியோவின் அடிப்படையில் குகன் தினேஷ், கோபாலகிருஷ்ணன், எல்லப்பன் ஆகியோர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பின் நடந்த விசாரணையில் போலீசாரை அதிர்ச்சியடையும் அளவுக்கு தகவல்கள் அம்பலமாகின. மாமல்லபுரத்தை அடுத்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் அந்த சிறுமி. அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் சாமியார் வடிவேல். இவர் அங்கு பகவான் ஈசன் சேவா அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். ஆனால் அங்கு அவர் கிராம மக்களுக்கு குறி சொல்வதாக கூறப்படுகிறது. மேலும் பில்லி சூனியம் வைத்து எடுப்பதாகவும் தெரிகிறது. அந்த ஆசிரமத்தில் சிறுமியின் தாய் தோட்ட வேலை செய்து வருகிறார். இதனால் தங்கள் கிராமத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுவதாக கருதிய ஊர் பஞ்சாயத்துதாரர்களான குகன் தினேஷ், எல்லப்பன், கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவரை கிராமத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என பேசி வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சாமியார் வடிவேல் சிறுமியை பயன்படுத்த திட்டமிட்டார். அதன்படி குகன் தினேஷ் உள்ளிட்ட 3 மீதும் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி சிறுமி பேசுவது போல வீடியோ பதிவு செய்து அதை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார் என்கின்றனர் போலீசார். தொடர் விசாரணையில் சிறுமியின் அண்ணன் ஒருவர் அதே ஊரைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமியின் அண்ணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். அதே நேரம் சாமியாரை அழைத்து எதிர்காலத்தில் இனி இதுபோல் செய்ய மாட்டேன் என எழுதி வாங்கி எச்சரித்து அனுப்பியுள்ளனர். சிறுமிக்கும் அறிவுரை கூறி அனுப்பியுள்ளனர். சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் கண்ணீர் கம்பலை வீடியோக்களை எல்லாம் இனி உண்மை என நம்ப முடியாது என்பதை இந்த சம்பவம் தெரிவித்திருக்கிறது.